சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பாஸ்மதி ரைஸில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இதுக்கு ஒரு தட்டில் சோம்பு, மல்லி, குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஒரு ட்ரை பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜாரில் சின்ன வெங்காயம், புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கொஞ்சம் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க காளானை கொஞ்சம் தயிர் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டு மேலே மல்லித்தலை, புதினா போட்டு நல்லா சும்மா ஒரு கலரே விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வரட்டும். ப்ரெஷர் அடங்கினதே ரிலீஸ் பண்ணிங்கன்னா மேலே ஒரு 2 ட்ராப் நெய்யை விட்டுக்கோங்க. விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Shannu. Bye.